23ஆம் தேதி கடைசியாக ஒரு ஆட்டோ தளபதி ரசிகனா. இந்த அரசியல் கர்மாந்தத்தையெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு தளபதி ரசிகனா. நம்ம தலைவர் படம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை படம் ரிலீஸ் அப்படின்னா இந்த வாரமே அந்த வியாழக்கிழமை மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி நாளைக்கு படம் ரிலீஸ்னால் இன்றைக்கி நைட்டு தூக்கமே வராது. நாளைக்கு காலையில் எப்படா தேட்டருக்கு போவோம் படம் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கும். இந்த தெரி படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கே போயிட்டோம். நைட்டு 1 மணி ஷோ போடுறாங்கன்ட்டு போயிட்டோம். அது 1 மணிக்கு போடல, 4 மணிக்கு சும்மா கூட்டம் அடித்து பிடிச்சி உள்ளே போய் சீட்டை போடுறதுக்கு உட்காந்தா சீட்டில் உட்காரவே கிடையாது. இளைய தளபதி விஜய்னு அந்த பேர் வரும்போது ஒரு கற்றும் பாருங்க, உடம்புலாம் அப்படியே சிலுக்கும். அப்புறம் போய் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு வெளியே வந்தோம்னா சும்மா சட்டையை புழிஞ்சோம்னா அருவியில் ஊற்றுற மாதிரி வேர்வை ஊற்றும். மறுபடியும் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அந்த அன்னைக்கு பூரா தளபதி அப்படி வந்தார் இப்படி வந்தாருன்னு சொல்லி அந்த படத்தோட டாக்கிங் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு குரல் செத்து போயிடும். கற்றுன்னு கத்தி தொண்டையே இதாகி போயிடும். அப்படியெல்லாம் படம் பார்த்தோம். இப்போ தலைவரோட கடைசியாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா வாழ்க்கையை தலைவரும் முடிக்கிறாரு, நம்மளும் முடிச்சுக்குவோம். இனி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அரசியல் மட்டும்தான்.